அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹெல்தி ஹோம் சமையல்ல முதல்ல மொசரல்லா சீஸ் செய்ய போறோம். 2 லிட்டர் பால், 2 லெமன். அடுப்புல பாலை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம விரல வச்சு பார்க்கும்போது நல்லா பால் சுடுது. இந்த சூடு இருக்கும்போது நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுறலாம். அதில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் புழிஞ்சுப்போம். அதில் முதல்ல ஒரு அரை மூடி புளிவோம். புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து பால் நம்ம பொங்க விட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுறோம்னா அது பன்னீர் ஆகிடும். பால் பொங்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னா அது வந்து மொசரல்லா சீஸ். இது பாருங்கள், திரிய ஆரம்பிச்சிட்டு பால். அடுத்தது இன்னொரு முடி புளிகிறேன். நம்ம இந்த லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். இன்னொரு பாதி லெமன். இப்போ 3வது லெமன் புளிகிறேன். நம்ம இப்போ 3 லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாலை வந்து இது மாதிரி சீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா திரிஞ்சிட்டு பால் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணியை. முதல்ல இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் இதை வந்து நம்ம சாம்பார், ரசம் அது மாதிரி இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். மொசரல்லா சீஸை வந்து வடிகட்டியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே தண்ணி நல்லா வடிகிறதுக்கு விட்டுருவோம். நல்லா இது வடிஞ்சோடனே இதில் உள்ள பாலெல்லாம் நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துருவோம். அப்படி அதே டைமில் அடுப்பில் நம்ம வெந்நீர் வச்சுக்கலாம். வெந்நீர் வச்சுட்டு நம்ம இப்போ புளியறதை வந்து அதில் போட்டு மொசரல்லா சீஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை புழிஞ்சாச்சு பால் இல்லாமல். இதில் நம்ம இப்போ வெந்நீர் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் வச்சு இப்படி இப்படி பெசரி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு இப்படி பிசைய இது அப்படியே மொசரல்லா சீஸாக மாறிடும். இப்போ தண்ணி இல்லாமல் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிட்டு இதை கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பீஸா ரெடி பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம கோதுமை வச்சு இன்ஸ்டன்ட் பீஸா டோ செய்ய போகிறோம். முதல்ல மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கடையிலலாம் கிடைக்கும். இது வந்து நம்மூர் ஹர்ப்ஸ் இல்லை, வெளிநாட்டு ஹர்ப்ஸு. அது வந்து 1 ஸ்பூன் மாவுலேயே போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நம்ம ஈஸ்ட் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறோம். டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து, தண்ணிக்கு பதிலாக தயிர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுப்போம். மாவு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக, அதே சமயத்தில் ஒரு மாதிரி ஹோலாக உளுந்த மாதிரி இருக்குது. தயிரும் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டனால நல்லா அழகாக வந்திருக்குது. மாவு சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு அடுத்தது நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான பீஸா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாதிரியே ஒரு குடமிளகா, வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கேன். கெச்சப், டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு காரப்பொடி, அப்புறம் அதில் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நம்ம எந்த தவாவில் செய்ய போகிறோமோ அந்த தவாவில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இப்படி பூசிட்டு நம்ம வச்சுருக்க மாவை எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி நல்லா அப்படி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ ஓரத்தை லைட்டாக மொத்தமாக மடித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி உப்பாமல் இருக்கிறதுக்காக நம்ம நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். இது மேலே கெச்சப் ஊற்றி லைட்டாக பூசிக்கலாம். கெச்சப் வேணாங்கிறவங்க தக்காளி பழத்தை 2 வதக்கிட்டு கொஞ்சம் காரப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டு அதே இதை பேஸாக சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் தடவியாச்சு. இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். கேப்சிகம் கேப் விட்டு அடுக்கிக்கலாம். நடுவில் தக்காளி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரீசர்லேயும் சீஸ் எடுத்துருந்தாச்சு, மொசரல்லா சீஸ். இதை இது மேலே அப்படியே துருவி விட்டுக்கலாம். இந்த மொசரல்லா சீஸை உடனே செய்ய போகிறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுப்போம். நாளைக்கு நம்ம செய்ய போகிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போகிறோம். இப்போ சீஸால் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். அடியில் நம்ம பேஸ் செக் பண்ணிக்கலாம். பேஸ்க்கு நல்லா செவந்துட்டு, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இப்போ நம்மளுக்கு சீஸ் வந்து மெல்ட் ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. சப்போஸ் மேலே உள்ள சீஸ் மெல்ட் ஆகலைன்னா நம்ம எந்த தவா எடுத்தோமோ அந்த தவாவாலே லைட்டாக அப்படி மூடி வச்சுட்டா போகிறோம். அப்படியே மேலே உள்ள சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டோம்னா அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். பீஸாவும் ரெடி ஆகிடும். நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணோம்னா
பேஸ் வந்து நல்லா கருப்பாயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா கலர் வந்தோடனே நான் எடுத்துட்டேன், வெந்தோடனே எடுத்துட்டு தவாவை நான் மூடிட்டேன். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு. இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டு. சூப்பராக ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிட்டு, அதேமாதிரி பீஸாவும் ஹோம்மேட் பீஸா ரெடி ஆகிட்டு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.